இந்தியாவுடைய இன்ஸ்பிரேஷன் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ரொம்ப அறியப்பட்ட ஒரு மிக சிறந்த மனிதராக இருக்கக்கூடியவர் ஜோகோவனுடைய இயக்குனர் ஸ்ரீதர் வேம்பு. அவர் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கும் ஒரு பெரிய ட்ரெண்டான ஒரு மனிதரா, குறிப்பா நிறைய இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நபரா தொடர்ச்சியா அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு சார் உங்களுடைய இந்த டைம்ல எப்படி மேனேஜ் பண்றீங்க? டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ டெக்னிக்கல் ஒர்க்கும் செஞ்சுட்டு இருக்கேன். R&Dயில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எல்லா ப்ராடக்ட் எல்லா டெக்னாலஜியும் நம்ம இப்போ கொண்டு வரணும். இப்போ இருக்கிற உலக சுச்சுவேஷனை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது இது. சார், இப்போ தொடர்ச்சியா நம்ம அமெரிக்காவினுடைய அந்த வரி விதிப்புக்கு பிறகு இந்தியாவினுடைய ஒரு கோணம் மாறி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அதுல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வரணும் சார்? இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கீங்க. ஏஐ டெக்னாலஜி நமக்கு பாதிப்பு இல்லை, அதை நிறைய யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ யங்ஸ்டருடைய ஒரு சின்ன ஃபியர் இருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் சார்? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு என்ன முக்கியமாக தேவைன்னா சுயசார்பு பொருளாதாரம், ஆத்ம நிர்பர் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடிஜி சொல்றது. அது சுயசார்பு பொருளாதாரம் மிக அவசியமாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் இப்போ புரிகிற விஷயம். இப்போ நம்ம அமெரிக்கா வரி இதுன்றாங்க, H1Bன்றாங்க, இதெல்லாம் பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவங்க நாடு அவங்க எப்படி நடத்திக்கணும்னு அவங்க விஷயம், நம்ம நாட்டை எப்படி நடத்துகிறோம்னு நம்ம விஷயம். அதில் நமக்கு இந்த தொழில்நுட்பங்கள் தேவை, அதுதான் முக்கியம். நான் என்ன சொல்லுவேன், எல்லா இளைஞர்களுக்கும் என்ன ஊக்கம் கொடுப்பேன்னா, ஒரு கற்றுக்கொள்வதை நல்லாக கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஸ்கில் இருந்தால் இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ ஒரு உதாரணம், இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனால் 90% எக்யூப்மெண்ட் வெளிநாட்டில் இது வருது. அதுக்குள்ளே ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்? அப்படி அந்த கேள்விகள் தான் நம்ம கேட்கணும். இந்த கேள்விகள் கேட்டாலே விடை வரும். சார், இப்போ நிறைய பிசினஸ்மேன்ஸ் நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணணும், சேல் பண்ணணுன்ற ஒரு யோசனையில் தான் இருக்காங்க. ஆனால் என்ன தடையா இருக்கு சார்? இப்போ நிறைய நம்ம சீனாலேருந்து எடுக்கிறோம், ஜப்பான்லேருந்து எடுக்கிறோம். இங்கே என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது சார்? என்ன தடையா இருக்கு? முதல்லனா நம்ம மைண்ட் ஒரு ஆட்டிடியூட், முதல்ல ஒரு சின்ன விஷயம் நுணுக்கமாக கற்றுக்கணும் அப்படின்றது வேணும். நான் எந்த சின்ன விஷயம் பார்த்தாலும் இதை எப்படி செய்வாங்க, இது எந்த ஃபேக்ட்ரியில் நடக்கும், எப்படி நடக்கும், அந்த மாதிரி கேள்விகளை கேட்டுகிட்டே இருந்தோம்னா செய்ய முடியும். இப்போ சைனாவோட கம்பேர் பண்ணுறோம். நம்மளோட சைனாவில் இன்றைக்கி லேபர் காஸ்ட் 4-5 மடங்கு அதிகம், லேண்டு விலை அதிகம், அண்ட் எலக்ட்ரிசிட்டி விலை நம்மளை விட அதே மாதிரி தான் இருக்குல்ல, அதிகம். அப்போ நம்மளால் அவங்களால போட்டி போட முடியும், அந்த நம்பிக்கை வேணும். இப்போ என்ன சொல்லுவேன், முதல்ல நமக்கு அந்த மெஷின் டூல்ஸை இம்போர்ட் பண்ணணும். அந்த ஃபேக்ட்ரி வைக்கணும்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணணும்னா கூட அதுக்கான என்ன மிஷினரி வேணுமோ அதை முதல்ல இம்போர்ட் தான் செஞ்சாகணும். அதுக்கு அடுத்தது அந்த மிஷினை எப்படி செய்யலாங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல அதை செய்ய ஆரம்பித்தோன்னா அதுலேருந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அதுலேருந்து ஒரு ஏணி மாதிரி தான் படிப்படியாக உயரணும். சார், லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரு பெரிய கனவாக இருக்கிறது அமெரிக்காவில் போயிட்டு பணியாற்றணும். நீங்களும் அமெரிக்காவில் இருந்து ரிட்டர்ன் வந்தவர். ஸோ இன்னைக்கு H1B அந்த ரேட் அப்படின்னு கிட்டத்தட்ட 88 லட்சம் அப்படின்னு அது ஒரு இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு காஸ்ட்டை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் போகும்போது இருந்த அந்த ஈஸி மெத்தட்க்கும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இவ்வளோ பெரிய சவால் வந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ H1B இதனால பாதிக்கப்பட்டிருப்பால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் இதை எப்படி ஒரு லாங் டேர்மாக எப்படி பார்க்குறேன்னா, அவங்க இந்தியாவுக்கு இது ஒரு ஒரு 10 வருடங்களில் ஒரு நன்மையை தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம டேலண்ட் நம்மளே தக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ அங்கே போயிருக்கிறவங்களும் இந்தியாவுக்கு, நம்ம தேசத்துக்கு எப்படி திரும்பி வருது அதை பற்றி யோசிப்பது நல்லது. ஏன் அப்படின்னா, ஒரு அழையாத வீட்டில் நம்ம ஏன் விருந்தாளியாக இருக்கணும் அப்படிதான் சொல்லுவார். அவங்க வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம திரும்பி வருது நல்லது நமக்கு. சார், இப்போ எஜுகேஷன் விசா அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அங்கே H1B அதில் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோட போனாங்க. ஸோ இப்போ அவங்கள நம்ம எப்படி கொண்டு வரலாம் சார்? இங்கே அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு 5 வருடம் பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்கீம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் அதுக்கு சொல்லுவேன், நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா வரும்போது ஒரு 3 வருடம் 5 வருடம் திரும்பி லோன் அப்புறமா கட்டலாம், சம்பாதிச்ச அப்புறம் கட்டலாம் அப்படின்னு வைக்கலாம். சார், ஃபைனல் கொஸ்டின் சார். இப்போ நிறைய ஐடி நிறுவனங்கள் வேலை இழப்புகள் ஏற்படுறத கண்கூட பார்க்குறோம். ஸோ ஜோகோவனுடைய ஸ்டைலில் எப்படி இருக்குது? அதே மாதிரி இப்போ ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணுறது சிரமமான விஷயமா அதை எப்படி பார்க்கலாம் சார் யங்ஸ்டர்? இன்னைக்கு சாஃப்ட்வேரை மட்டும் நம்ம இருக்க முடியாது. பல தொழில்களும் தேவை. மெடிக்கல் எக்யூப்மெண்ட் தேவை, ட்ரோன் தேவை, ராக்கெட்ஸ் தேவை, ஜெட் என்ஜின் தேவை, ஃபைட்டர் ஜெட் தேவை. அந்த மாதிரி பல தொழில்நுட்பங்களும் போகிறது தான் நல்லது. மெட்டலர்ஜி தேவை. அதனால சாஃப்ட்வேர் மட்டுமே இருக்கிறது, கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது நல்லதில்லை. வரி விதிப்புனால ஜோகோவுக்கு பாதிப்பு இருந்துச்சு சார் அமெரிக்கானுடைய? இது வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம அதையே மட்டும் நம்பியும் இல்லை. சரி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.